தென்காசி மாவட்டம் குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் தேவராஜன் இணைந்திருக்கிறார். தேவராஜன், அங்கு அருவிக்கு நீர்வரத்து எப்படி இருக்கு? சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு அங்க இதை கண்டு கழிக்கிறாங்க? தென்காசி மாவட்டம் என்றாலே ஒரு இயற்கை எழில் சுகுந்த ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது. இந்த நிலையில குற்றாலம் உள்ளிட்ட அதில் அருகே இருக்கக்கூடிய ஐந்தருவி, பாலருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே கேரளா பகுதிகளில் பெய்யக்கூடிய அந்த கனமழை காரணமாக தற்பொழுது அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியன் காமித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த குற்றாலத்திலே தற்பொழுது அதிக அளவிலே வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலத்திலே இங்கே சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குளிக்க வந்திருக்கிறார்கள். இந்த குளிப்பதற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இங்கே அதாவது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குற்றாலத்தை நோக்கி, அதாவது ஒவ்வொரு வாரமுமே வார இறுதி நாட்களான ஞாயிறு, சனி இந்த நாட்களில் ஏராளமானோர் குவிந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் விடுமுறை அல்லாத நாட்களிலும் தற்பொழுது கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது. அதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமானோர் இந்த குற்றால அருவிகளிலே விழக்கூடிய அந்த தண்ணீரில் குளித்து மகிழ்வதற்காகவே பலரும் இங்கே ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள்கிட்ட இந்த அனுபவம் எப்படி இருந்து என்பது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். குற்றாலத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, அந்த குளிச்சல் மகிழ்ந்துட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு? வணக்கம் சார், நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவயமாக வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் இருக்கேன் சார். நல்லா இருக்குது தண்ணி, ஐந்தருவி இது மாதிரி இங்கே நம்ம எல்லாமே குற்றாலத்தில் சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி வர நல்லா தண்ணி சூப்பராக வருது சார். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறோம், நல்லா அருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். நாங்கள் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கோங்க. இங்கே எல்லா ஃபால்ஸையும் நல்லா தண்ணி வருது. வி ஆர் என்ஜாய் ஸோ மச். உங்களுடைய பேட்டியும் நல்லா இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்குது, ஹாப்பி. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் குற்றாலம் என்றாலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடமாக பொதுமக்களால் கருதப்பட்டு வருகிறது. பல்வேறு, அதாவது இங்கே இந்த அண்ணியிலே குளித்து மகிழ்ந்தோம் என்றால் பல்வேறு நோய்களும் தீர்க்கப்படும் எனமே பல்வேறு மகான்கள் பல காலங்களில் கூறியிருக்கிறார்கள். இன்னும் இந்த ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சூழலை இந்த குற்றாலத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கழித்து வருவதாக நம்மோடு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கே ஒரு சில வசதிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக காவல்துறையினருக்கு அந்த தங்கும் வசதிகள் மற்றும் பெண்களுக்கு உடை மாற்றும் வசதிகளும் செய்து கொடுத்தால் இன்னும் நலமாக இருக்கும் என்று இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக சுற்றுலா பயணிகளுடைய அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.